அவங்களுக்கு பிரெயின் டியூமர். இந்த பிரெயின் டியூமருக்கு மருந்து கண்டுபிடிக்க தான் ஃபாரின்ல எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் மீறி மாயா பொழைச்சாங்கன்னா அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். மாயா வாழ போறது இன்னும் கொஞ்ச நாள் தான் சந்தோஷ். டாக்டர், எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம் சந்தோஷ். ஐயோ டாக்டர் 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 டாக்டர். ஹலோ ஹலோ டாக்டர், மாயாக்கு இங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். சரி சரி, நான் உடனே அங்கே வரேன். சந்தோஷ், மாயாக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கான், நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். டாக்டர் இருங்க, என்னன்னு பார்க்குறேன். ஆண்டி என்னாச்சு? தெரியல சந்தோஷ், மாயாக்கு திடீர்னு தூக்கி தூக்கி போடுது. மாயா மாயா அஞ்சலி, ஆன்ட்டி, இங்க வாமா. என்ன ஆன்ட்டி? இந்த லைட்டர் எப்படி இங்க வந்துச்சு? விளையாடும் போது கொண்டு வந்து போட்டியா? இல்ல ஆன்ட்டி. அப்புறம் எப்படி இங்க வந்துச்சு? சரி, கிச்சன்ல வச்சிடுறியா? சரி ஆன்ட்டி. அஞ்சலி, மா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஷூ எல்லாம் போடாம என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, ஆன்ட்டி இந்த லைட்டரை கொடுத்து கிச்சன்ல வச்சிட்டு வர சொன்னாங்க. மா, கேஸ் ஸ்மெல் வர மாதிரி இல்ல? ஆமாண்டி, கேஸ் லீக் ஆகுற வாசனை வருது. ஒருவேளை கேஸ ஓபன் பண்ணி வச்சுட்டு பத்த வைக்க போறாளோ? ஐயோ, பிரியா 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 பிரியா. அன்னைக்கு கிச்சன்ல கேஸ் லீக் ஆனதுக்கு காரணம் இவ்வளவுதான் இருக்குமோ? அஞ்சலியை கொல்றதுக்காக தான் ட்ரை பண்றாளோ? இன்னும் ஒரு வாரத்துல அந்த குழந்தை இறந்துருச்சுங்கிற செய்தி உங்களை தேடி வரும். நீங்க கவலைப்படாதீங்க. சரி, போனவை. இங்க பார், அஞ்சலியை கொல்ல ஏதாவது முயற்சி பண்ண உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன வேணாலும் பண்ணிக்க. இன்னும் ஒரே வாரத்துல அஞ்சலியை கொல்றது உறுதி. உன்னால முடிஞ்சா தடுத்துக்க. அஞ்சலி, என்னம்மா? நான் கிச்சன்ல அதை வச்சிடுறேன். உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல, போய் ஹோம்ஒர்க் பண்ணு போ. சரிம்மா. கேஸ் சிலிண்டர் மூடிதானே இருக்கு.
எதுக்கு இது அஞ்சலி கையில கொடுத்து அனுப்பிச்சா? சிலிண்டர் திறந்து விட்டுட்டு குழந்தைகிட்ட லைட்டரை கொடுத்து அனுப்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? நான் கொல்லணும்னு பிளான் பண்றது அஞ்சலிய மட்டும்தான். அதுல நீயோ நானோ இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோ சாகணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமா கிடையாது. இவ்ளோ சிம்பிளாலாம் நான் பிளான் போடவே மாட்டேன். என் ரேஞ்சுக்கு வேற மாதிரி யோசிப்பேன். மாயா, நான் உன் மேல பயங்கர கோபமா இருந்தேன். ஏன்னா என்னால் உன்னை மன்னிக்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிட்டேன். அதனால எனக்கு உன் மேல வெறுப்பு அதிகம்தான் ஆச்சு. ஆனா டாக்டர் உனக்கு பிரெயின் டியூமர்னு சொன்னதுல இருந்து ரொம்ப வேதனையா இருக்கு மாயா. இத்தனை வருஷமா என்னோட அன்புக்காக மட்டுமே நீ ஏங்கி ஏங்கி எனக்காக உன்னோட இளமையை இழந்து சொத்து சொகத்தெல்லாம் இழந்து என்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம அப்படியே வாழ்ந்துட்டியே மாயா. உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டியே. உன்னை ஒரு நல்ல தோழியா மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது. உன்னை மனைவியாவோ இல்லை நல்ல காதலியாவோ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல மாயா. ஆனா நீ என்னையே சுத்தி சுத்தி வந்து என் மனசுல இல்லாத ஒரு காதலை தேடி தேடி உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டே மாயா. உன்னோட வாழ்நாள் முழுக்க நான் உன்னை விளக்கியே தான் வச்சிருந்தேன். ஆனா அதை கூட நீ எனக்காக விரும்பி ஏத்துக்கிட்டியே. ஆனா உன்னை நிச்சயமா நான் காப்பாத்திடுவேன். உன்னை காப்பாத்த எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல. உன்னை கண்டிப்பா நான் காப்பாத்திடுவேன். உன்னை சாக விட மாட்டேன் மாயா, சாக விட மாட்டேன். நான் உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருந்தேன்னா என்ன மன்னிச்சிரு மாயா. நீ என்னையும் செல்வியும் பிரிக்க நினைச்சதுனாலதான் உன் மேல எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அதை தவிர உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை மாயா. எனக்கும் செல்விக்கும் நடுவில் நீ வராம இருந்திருந்தா உன்ன மாதிரி ஒரு நல்ல பர்சனை பார்க்கவே முடியாது. எங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு தடையா நீ வந்ததுனாலதான் நான் உன்னை எதிரியாவே பார்த்துட்டேன். மற்றபடி நீ ரொம்ப நல்லவ மாயா. உனக்கு நல்லபடியா இந்த நோய் குணமாகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் மாயா. நீ கொஞ்ச நாள்ல இறந்துருவன்னு டாக்டர் சொன்னப்போ அந்த வார்த்தையை கூட என்னால தாங்கிக்க முடியல மாயா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உன்னை காப்பாத்த நான் என்னென்ன முயற்சியெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே கண்டிப்பா செய்வேன். உன்னை காப்பாத்துவேன். உன்னை சாக விட மாட்டேன் மாயா, சாக விட மாட்டேன். அஞ்சலி, இன்னுமா ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் சாப்பிட்டு ஸ்கூல் வேன் வந்துரும். இந்த புடி புடி புடி. மா தண்ணி வேணும்மா. சரி, முதல்ல நீ சாப்பிடு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த சாப்பிடு.
என்ன இவ சாப்பாடு தட்டை பார்க்குறா, குழந்தைய பார்க்குறா. அஞ்சலி, இந்தாம்மா தண்ணி குடி. ஒருவேளை நம்ம சமைக்கும் போதோ இல்லை சமைச்சதுக்கு அப்புறமோ சாப்பாட்டில் எதுவும் விஷம் கலந்துருப்பாளோ? அஞ்சலி நல்லா சாப்பிடுமா, அப்பதான் உனக்கு எனர்ஜி கிடைக்கும். மா சீக்கிரம் ஊட்டுங்கம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. மா என்னம்மா நீங்க சாப்பிடுறீங்க? எனக்கு தான் டைம் ஆச்சு, நான் தான் சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பணும். இல்லை அஞ்சலி, அது டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஏன் ஆண்டி சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல அஞ்சலி, தீபா டேஸ்ட் பார்க்கல, டெஸ்ட் பண்றா. சாப்பாட்டுல ஏதாவது கலந்திருக்குமான்னு உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பயம், அதான். என்னம்மா கலந்திருக்கும்? சொல்லுங்கம்மா, சாப்பாட்டுல என்ன கலந்திருக்கும்? அது ஒன்றும் இல்லை அஞ்சலி, இப்பெல்லாம் கலப்படமான பிளாஸ்டிக் முட்டை, பிளாஸ்டிக் அரிசிலாம் வருதுல்ல, அதான் சாப்பிட்டு செக் பண்ணி பார்த்தேன் ஏதாவது இருக்கான்னு. அஞ்சலி, உன் பேக்ல எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோ. அம்மா போய் உனக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? சரிம்மா. ஓகே. ஒருவேளை குழந்தைக்கு கொடுத்து அனுப்புற சாப்பாட்டுல ஏதாவது கலந்துருப்பாளோ? அப்படி ஏதோ கலந்த மாதிரி தெரியலையே. தீபா, என்ன லஞ்ச்ல விஷம் கலந்திருக்கனான்னு பாக்குறியா? சாப்பாட்டுல விஷம் கலந்து அத சாப்பிட்டு குழந்தை இறந்துருச்சுன்னா அப்புறம் விசாரிக்கும் போது நான் மாட்டிக்குவேன்ல. அதனால மாட்டிக்காத மாதிரி ஹைஃபையா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாட்டுல விஷம் கலக்கிறதுலாம் கொஞ்சம் ஓல்டு டெக்னிக். நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீயும் கொஞ்சம் ஏன் அளவுக்கு யோசி. ம்? மா, ஐயோ, அஞ்சலி, ஸ்கூல் வேன் வந்துருச்சு. வா வா வா, சீக்கிரம் வா. என்ன இவ வண்டியவே ஊத்து பார்த்துட்டு இருக்கா? ஒருவேளை வண்டியில ஏதாவது அண்ணே, என்னம்மா? வண்டியில பிரேக் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்கண்ணே. ஏமா, இது ஸ்கூல் வேணுமா? பிரேக் எல்லாம் கரெக்டாக தான் பிடிக்கும். நாங்கள் செக் பண்ணிட்டு தான் வருவோம். இல்லைண்ணே, எதுக்கோ ஒரு வாட்டி சொல்றதுக்காக கொஞ்சம் பாருங்களேன். எல்லாம் கரெக்டாக தாம்மா இருக்கு. அண்ணே, என்னம்மா? வண்டியில ஏதாவது பாம் இருக்கான்னு பாருங்கண்ணே.
என்னம்மா பாம்பு வீம்புன்னு பயமுறுத்துற? இல்லைண்ணே, ஒரு வாட்டி எங்க வண்டி வெடிச்சதுல அதனால கொஞ்சம் பயமா இருக்குண்ணே. எனக்காக ஒரு வாட்டி தயவு செஞ்சு செக் பண்ணி சொல்லுங்கண்ணே. நீங்களே உள்ள வந்து பாருங்கம்மா. சீக்கிரம் வாங்கம்மா, நிறைய பசங்களை பிக்கப் பண்ணணும். அண்ணே ஒரே ஒரு நிமிஷம். அம்மா வாங்கம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பயப்படாதீங்கம்மா, பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. அஞ்சலி, பத்ரம் அஞ்சலி. அண்ணே, ஏதாவது எனக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணே. சரிம்மா. என்ன பயங்கரமா மொக்க வாங்கிட்ட போல இருக்கு. நான் பிளான் பண்றனோ இல்லையோ, ஆனா நீ பயங்கரமா யோசிக்கிற. பரவாயில்ல, பயங்கர உஷாரா இருக்க. குழந்தைய காப்பாத்த நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொன்னேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் நீ அஞ்சலி எதுவுமே பண்ண முடியாது. நானும் திரும்ப அதே தான் சொல்றேன். அஞ்சலியை கொல்லாம நான் ஓய மாட்டேன். சந்தோஷ் ஆண்டி நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். கொடுங்க ஆண்டி, நான் வாங்கிட்டு வரேன். இல்ல, கேண்டீன் இங்க தான் இருக்கு. பரவாயில்ல சந்தோஷ், நானே போயிட்டு வந்துடுறேன். சந்தோஷ் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். செல்வி இப்ப எதுக்கு கால் பண்றா? சந்தோஷ்க்கு என்னாச்சு? இத்தனை தடவை கால் பண்ணியும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். சொல்லு செல்வி. சந்தோஷ், சந்தோஷ், நான் இத்தனை தடவை கால் பண்ணியும் நீ ஏன் அட்டன் பண்ணவே இல்லை? இப்ப நீ எங்க இருக்க? வெளியே இருக்கேன் செல்வி. வெளியேனா? ஆஃபீஸ்க்கு ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளோட சைட்லாம் காமிக்கிறதுக்காக வெளியே வந்திருக்கேன். ஓ அப்படியா? சந்தோஷ், மத்தியானம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் செல்வி. நைட்டு வீட்டுக்கு வந்து தானே சாப்பிடுவேன். அதை கேட்க தான் நான் இப்போ கால் பண்ணேன். இல்லை செல்வி, நான் ஃபாரின் கிளைண்ட்டோட ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ண. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ம், சரி.
நான் வச்சிடுறேன். ஆ சரி செல்வி. ஐம் சாரி செல்வி. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட போய் சொன்னதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆச்சரியமா இருக்கு. சந்தோஷ் மாயாவை பார்த்து ஃபீல் பண்ணியெல்லாம் அழுகுறான். என்னால் இதை நம்பவே முடியலையே. கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கும்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? கடவுளே, சந்தோஷ்க்கு இப்போதான் என் பொண்ணு மேலே இறக்கம் வந்திருக்கு. இதையே பயன்படுத்தி எப்படியாவது மாயாவையும் சந்தோஷையும் சேர்த்து வச்சுடு கடவுளே. என்ன சந்தோஷோட கண்ணெல்லாம் இப்படி செவந்திருக்கு? மாயாவை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுருப்பான் போல.